மனிதர்கள் அண்ட் விலங்குகள் உயிர் வாழ ஆக்சிஜன் அவசியம். அப்படிப்பட்ட ஆக்சிஜன் வளிமண்டலத்துல சுமார் 21% மட்டுமே இருக்கும் நிலையில் இன்னும் 100 கோடி ஆண்டுகள்ல ஆக்சிஜன் பூமியில இருந்து முற்றிலும் மறைந்துவிடும்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன, ஆய்வாளர்கள் சொல்லும் அறிவியல் உண்மைகள் என்னென்ன, விரிவா பார்க்கலாம். நாசா அண்ட் ஜப்பானின் டாஹோ யூனிவர்சிட்டி இணைந்து நடத்திய ஒரு ஆய்வுல பூமியில ஆக்சிஜன் நிறைந்த காலம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ஃபேஸ் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. நாம சுவாசிக்கக்கூடிய காற்று, நீல வானம், இது எல்லாமே எப்பவும் இப்படியேதான் இருக்கணும்னு நினைக்கிற மனித குலத்தை இந்த நாசா ரிப்போர்ட் அதிர்ச்சியாக்கி இருக்கு. இந்த ஆய்வுகளின்படி ஆக்சிஜன் குறைவதற்கு மனிதர்களுடைய செயல்பாடுகள் மட்டுமே காரணம் கிடையாது, சூரியனும் தான் காரணம். ஏன்னா சூரியனுடைய வெப்பம் அண்ட் பிரகாசம் மெல்ல மெல்ல அதிகரிச்சுட்டே வருது. பொதுவா அதிகப்படியான வெப்பம் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய பாறைகள்ல படும் போது வேதியியல் மாற்றத்தை வேகப்படுத்துவதால காத்துல CO2 சொல்லப்படும் கார்பன் டை ஆக்சைடு பாறைகளால உறிஞ்சப்பட்டு அதனுடைய அளவு குறைய தொடங்கும். ஏற்கனவே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான CO2 காரணமா ஏற்படக்கூடிய வெப்பம் நீங்குவதற்கு நீண்ட காலம் எடுக்கும்னு சொல்லப்படுது. CO2 குறைஞ்சா புவி வெப்பமடைதல் குறையும். கார்பன் டை ஆக்சைடு அளவு குறையும் போது தாவரங்களால உணவு தயாரிக்க முடியாது. தாவரங்கள் அழிய தொடங்கினா அவை வெளியிடக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவும் குறையும். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா உயிரினங்களால வாழ முடியாது. ஒரு கட்டத்துல இந்த சரிவை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டா என்ன ஆகும்? நாசாவுடைய ஆய்வுகள் பூமியுடைய எதிர்காலம் குறித்த 4 லட்சம் முறை கணினி சோதனைகளை செஞ்சு பார்த்திருக்கிறதாகவும், இதோட முடிவுல தான் ஆக்சிஜன் அளவு குறையும் போது அது மெதுவா குறையாதா, திடீர்னு கொலாப்ஸ் ஆகி ஓசோன் படலம் மறைஞ்சு ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு அதிகரிக்கும்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதாவது லிவிங் பீயிங் கான்ட் திங்க் a life on earth without O2. நினைக்கவே பயங்கரமா இருக்குல்ல. பட் 100 கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நடக்க போற விஷயம் என்றாலுமே விண்வெளி ஆராய்ச்சியில இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வேற்று கிரகத்துல உயிர்கள் இருக்கான்னு தேடும் போது முதல்ல நாம தேடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஆக்சிஜன் இருக்குதா அப்படிங்கிறத வச்சுதான் நாம அதை கணிக்கிறோம். சோ நாம சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் எவ்வளவு முக்கியம் அண்ட் அரிதானதுன்னு இந்த ஆய்வு நினைவுபடுத்துது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.